அட்ராக்ட் ஆயிட்ட பின்னாடி அந்த பொண்ணு இவங்களை லவ் பண்ணும் இல்லைங்களா, அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட இருக்க இயற்கையான குணத்தை பார்த்தாலே அந்த பொண்ணு லவ் பண்ணிடும். நான் முதல்ல சொன்னதுதான் வந்து மகரத்தினோட குணம். தகுதி, தராதரம், அந்தஸ்து, வசதி, இதெல்லாம் பார்த்து பழகுறதுல அதுக்கும் மேல 4 பேருக்கு நல்லது பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், 4 பேருக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்ப எந்த பொண்ணுக்கு இது பிடிக்காது? எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும். ஆட்டோமேட்டிக்கா லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவ் பண்ண பின்னாடி மகரம் 2 விதமா பிரியிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. லவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தையும் விருச்சிகத்தையும் இவங்க லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணும்போது அது பெரும்பாலும் ஃபெயிலியர்ஸ் நோக்கி போயிடுது. இவங்க என்ன அலைகளோ உங்க என்ன அலைகளும் பெருசா ஒத்து வர்றது இல்லைங்க. சரி, இப்ப 2 விதமா மகரம் கேரக்டர் இருக்கு அப்படின்னு, அந்த 2 விதமான கேரக்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மகரம் லவ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எதையுமே பார்க்காம நல்ல குணத்தை பத்தி மட்டும் பார்த்து லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பகுதி மகரமும் இருக்காங்க. இன்னொரு பகுதி மகரம் எப்படி அப்படின்னா, நம்மளை விட பெட்டரா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்துட்டா நம்ம பெருசா வந்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை, அவங்க கஷ்டம் அவங்களோட ஒரு இதுல நம்ம ஈஸியா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளை விட சூப்பரா இருக்குன்னா நல்லது தானே, நம்மளை விட பெட்டரா இருக்குன்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டா இருந்துருமே அப்படின்ற எண்ணம். 4வது வந்து பாத்தீங்கன்னா, இது சரராசி சார்ந்து வாழறது, டிபெண்டிங்கா இருக்கிறது. அதே மாதிரி 5வது விஷயம், அம்மா நான் பெருசா யோசிக்கலம்மா, நீ எது வேணா சொல்லு, நீ சொல்றதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன், அதுல நல்லது வந்தாலும் நீயே தான் காரணம், கெட்டது வந்தாலும் நீயே தான் காரணம். இப்படி இந்த 5 பாயிண்ட் யோசிச்சு லவ் பண்ணும் போதே இதை மேனிஃபெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க, ஆஃப்டர் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க.